இல்ல இல்ல ப்ரோ பேசிட்டு இருக்கோம் கத்திக்கிட்டு இருக்க லூசானி என்ன வளர்த்துருக்க உங்க வீட்டுல உண்டா என்னோட கத்துற என்னோட அடிக்கிற என்ன வளர்ப்பு உங்க வீட்டுல யாரும் உங்க அம்மா கூப்பிட்டு சொல்றோம் இல்ல பேரண்ட் வந்திருக்கானே உங்க பேரண்ட்ங்க இந்த மாதிரி பசங்க அசிங்கமா வார்த்தை பேசுறாங்க மெசேஜ்ல என்ன வீடியோ என்ன நம்ம லூசுத்தர மாதிரி பண்ணிடலாம் அடிக்கல மீடியா காட்டுது இந்த மாதிரி அடிக்கலையா இந்த மாதிரி தான் லூசுத்தரமா இருங்க அந்த வீடியோ எடுக்கிறான் ஊதி விசில் அடிக்கிறான் ஏதாவது யாரும் தெரியுமா அப்புறம் மெசேஜ் வந்து கண்டபடி மெசேஜ் இல்லைங்க பொறுமையா இருக்குவாங்க ஆனா மீடியாவுக்கு தெரியாது சம்பந்தமே இல்லாம காதுல ஊதிட்டு இல்ல நம்ம அப்செட் ஆகல அந்த பையனை புரிய வைக்க தான் பாக்குறோம் இப்போ இவன் நம்ம வந்து செல்ஃபிக்கு எதனா பெரிய இவன் கிடையாது நம்ம வந்து அவராக எனக்கு தெரியும் அவன் நக்கல் பண்ண போறாங்க வந்து ஊதி விசில் அடிச்சு என்ன பண்ண போறேன் என்ன ஹியூமிலிசேஷன் பண்ண போறேன் இவங்க என்னென்ன பெரிய புளுத்திங்க யூடியூப் புளுத்திங்க தான் பிரச்சனையே நான் உங்களை சொல்ல இந்த உட்காந்து 4 செவத்துக்குள்ளே பேசுவானுங்க இந்த மாதிரி பண்ணிட்டாருப்பா சிஎஸ்கே ஃபேன் டாக்ஸிக் சிஎஸ்கே ஃபேன் இதை பார்த்துருப்பானா பார்த்துருக்க மாட்டான் நல்ல வேலை இதை கவர் பண்ணிங்களான்னு தெரியல இதை பார்க்காம ஏகனர் உழைச்சிட்டு இருக்கான் என்ன உழைச்சிட்டு இருக்கான் ஏன் ஸ்டேடியம் நான் 5000 ரூபா கொடுத்து மேட்ச் பார்க்க வருவேன் தோத்த 1008 டென்ஷன் இருக்கும் என்கிட்ட வந்து விசில் ஊதுறானா பேசினா எவ்வளோ பேசலாம் ப்ரோ புரியுதுங்களா கிழிச்சு தொங்க விட்டுருவானா நான் என்னத்துக்கு அவங்க அம்மா இருந்தாங்க அதனால தான் கேட்டேன் நல்லா வளர்த்தாங்க இல்லையாட்டு என்னத்த சொல்கிறது சொல்லுங்க என்ன புகார் சொல்லுங்க சொல்லுங்க ஓத்தா கிடையாது மீடியா புத்தி எங்கிட்ட காட்டாதீங்க சொல்லுங்க அவ்வளோதான் அது எமோஷனல் சொன்னேன் சாரி கூப்பிட்டு கேட்டேன்ல அந்த பையன் இங்கே தான் சுற்றிங்கிறான் என்னன்னு சொல்லி சாரி கேட்டேன் தெரியாமல் பேசிட்டேன் ஒரு தோத்த ஒரு விதத்தில் பேசிட்டேன் தலைவர் சொல்லி கொடுத்தாரு தப்புன்னு அக்செப்ட் பண்ணி சாரி கேட்டேன்ல எந்த மீடியாவை எடுத்து திரும்ப அந்த பையன் வந்து என்ன சொல்கிறான் அதை திரும்ப வச்சு ஒரு கண்டென்ட் உருவாக்குறான் சாரி கேட்டால் நீங்கள் வந்து காலில் விழுனான்றான் ஸோ தப்பு எங்கே இருக்கோ அதை அக்செப்ட் பண்ணிப்பேன் அதை திரும்ப நான் சொல்லிட்டேன் சாரின்ட்டு அவர் சாரி கேட்டு போயிருந்தால் பிரச்சனையே கிடையாது அதை வளர்க்க பார்க்குறாங்க தே வாண்ட் வியூஸ் ஐ டோன்ட் வாண்ட் எனி திங் எனக்கு சிஎஸ்கே ஜெயிச்சு போகுதுன்னு மேட்ச்சுக்கு வந்துட்டுருக்கேன் நான் வாலண்டியராக எந்த மீடியாவை தேடி போகல மீடியா கிட்ட வந்து கேட்குறேன் நான் பதில் சொல்கிறேன் இந்த மாதிரி காதில் வந்து விசில் வச்சுட்டு போனால் கோபம் வரதான் செய்யும் ஒத்துக்கிட்டு ஒன்றும் போக முடியாது இன்றைக்கி 21-14 தானே நான் ஒன்றும் இன்னமும் கவுந்து போயிடல 34 விக்கெட்டு எல்லாம் என்ன நினச்சிருப்பான் என்ன ரன்னு கிராஸ் பண்ணணும் நீங்கள் சொல்லுங்கள் 49 கிராஸ் பண்ணணும் அது வரைக்கும் சிஎஸ்கே வாழும் அந்த அளவுக்கு ஹியூமிலியேஷன் இன்னும் போடல அன்னைக்கு போட்டோம் அன்னைக்கு வந்து பேசிக்கிறோம் காதில் விசில் வச்சுட்டு போகிறோம் போன வருஷம் இதே நாள் தான் இன்றைக்கும் விசில் வச்சுட்டு போனோம் அன்றைக்கி ட்ரிகராக இதான் பேசுனேன் புரியுதுங்களா எவன் ஆரம்பிக்கிறான் தான் மேட்ரு ஆனால் சில பேர் உட்காந்துக்கிறாங்க இவன் என்ன காசு குத்து மேட்ச் பார்க்குறேன் எங்களுக்கு அப்செட் இருந்தால் பேச தான் செய்வோம் சும்மா காதில் விசில் அடிக்குது அதனால தான் 49 கத்துறேன் என்ன ஸ்கேம் எப்போ ஃப்ளமிங் எழுதி கொடுத்தாரா மேட்சுக்கு இந்த ஆட போறாரு வாங்கன்னு சொன்னாரா ஃப்ளமிங் ஆஃபீஸ்லாம் வந்துச்சா லூசுத்தனமா போடுவான் இன்ஸ்டாவில் அதுக்குதான் இன்ஸ்டாகிராம் ஏதாவது எழுதிட்டு இருப்பான் தோனி சொன்னாரா ஹாய் வாங்க நான் வரப்போறேன்னு சொன்னாரா 8 மேட்ச் அவன் சொன்னாங்களா அவரோட கடமை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் வீட்டில் உட்காந்தா இதே என்ன எழுதுவான் காசு வாங்கிட்டு தண்டமாக உட்காந்துட்டு இருக்கான் தோனி எழுதுவே இல்லையா அவரோட கடமை வந்து ப்ராக்டிஸ் பண்ணார் அனௌன்ஸ் பண்ணவே இல்லையா டீமு இந்த மேட்ச் வர போறாருன்ட்டு ஆடும்போது திடீர்னு அடுத்த மேட்ச் ஆடலாம் யாருக்கு தெரியும் யாரும் எப்படி பண்ணுவாங்க உருவில் பட்டேல் ஆடுவாரு உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா தெரியாது டீமை பொறுத்த வரைக்கும் தோனி ஒன்று தான் எல்லாரும் ஒன்று தான் மனுஷன் டக் அவுட்டில் ஏன் உட்காரல கேமரா மொத்தம் டக் அவுட்டை காட்டுவோம் அவரை மட்டும்தான் காட்டிட்டு இருப்பான் அடுத்த 21 பிளேயரை மறந்துடுவான் அவருக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது அவருக்கு நல்லா தெரியும் நம்மள தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பான் ஆனால் அத்தனை பேர் ஆடிட்டு இருக்கான் அத்தனை கிரிக்கெட் பார்க்கணும்னு நினைக்கிறான் 1000 சொல்லு தோனி தான் என் காதுல விசில் வச்சா பாரு இப்ப விசில் வச்சுட்டு போனா பத்தியா நீங்க ஃபுல்லா வீடியோ போட்ட மாதிரி தான் சொல்லுவேன் இல்ல மனசாட்சி படி வந்துருக்கேன் அந்த பையன் பண்ணது வந்து 1000 சொல்லு நான் சொல்லும் போதே சொல்லு சென்னை சூப்பர் கிங்ஸ் கெத்தா இருக்கா 1000 சொன்னாலும் 1000 சொல்லு நான் சிஎஸ்கே நீ என்ன சொன்னாலும் நீ ஆர்சிபி தான் நான் சிஎஸ்கே தான் நான் சிஎஸ்கே நீ ஆர்சிபி நீ என்ன சொன்னாலும் என்ன லாயில இப்போ இவங்க அப்பா ஒரு பேச்சு கத்துரு உங்க அப்பா வந்து வளர்க்குறாரு இதை வாங்கி தரேன் 17 வருஷமா சொல்லிட்டு இருக்காரு ஒரு கடத்துல என்ன அவனி நான் எடுத்துருவேன்
என்னத்த கேட்டுங்கிறது எப்படியும் வரப்போத்துல என்ன கரெக்டா எப்படி வரப்போத்துல அப்படி இது இருந்தாங்க. அது லாயல் கிடையாது, புரியுதுங்களா இல்லையா? 17 வருஷமா எனக்கு கிடைக்கல வச்சுக்க, இந்த ஜெர்சி போட்டுக்கணும்னு தெரியாது, புரியுதுங்களா? நமக்கு ஜெயிச்சு கொடுத்தாங்க, அந்த ஒரு இதுவு தான். இப்போ டவுன்ல இருக்கு, அவ்வளோதான். சும்மா லாயல் ஃபேன்ஸ்ன்றதெல்லாம் அது பாருங்க, கூட நிற்கிறவனுக்கு தான் இருப்பான். இப்போ ஃப்ரஸ்ட்ரேஷனில் பேசுவோம். இன்னைக்கு தோத்துச்சுன்னா இன்ஸ்டாகிராம் அன்இன்ஸ்டால் பண்ணிருப்பா. இதே சிஎஸ்கே ஃபேனு 4 நாள் கழிச்சு பாரு, டேய் 1000 இருந்தால் நம்ம சிஎஸ்கே ஆடாது, டேய் நம்மளுக்கு எவ்வளோ கப்பு வாங்கி கொடுத்துருப்பாங்க. 1000 இருந்தாலும் திரும்ப வந்து ஜெர்சி போடுவோம். இன்னைக்கு தான் அப்செட் ஆகும் ப்ரோ, இன்னும் 2 நாள் அப்செட் இருப்பானா? இந்த வருஷம் கேவலமா தவட்டும் அப்செட் ஆகும். ஆனால் அடுத்த வருஷம் இதே நாங்கள் தான் ஜெர்சி போட்டு திரும்ப வருவோம். ஏன் தெரியுமா? கப்பு பார்க்காம நொந்து போய் செத்து வாழ்ந்தவன் கிடையாது நானே, புரியுதா இல்லையா? திரும்ப தான் சொல்லுவேன், 7 கப்பு ஈஸி கிடையாது, வாங்கியிருக்கோம் பேசதான் பேசுவேன். மன உளைச்சல் இருக்க ப்ரோ. ப்ரோ அது டிக்கெட் காசுலாம் பெருசு இல்லை ப்ரோ. சிஎஸ்கே வின் ஆயிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். டிப்ரெஷன் அந்த அளவுக்கு பண்ணிட்டாங்களா? வச்சு செஞ்சுட்டாங்க. வெயில் வேற காஞ்சுதுன்னா அவங்க வச்ச இதில் மரம் நட்டுருந்தா கூட ஸ்டேடியத்தில் காற்று வந்திருக்கும். அவ்வளோ மரம் நட்டாங்க இன்னைக்கு 10 ஓவரில். முதல்ல இது நொட்டிக்குன்னு போச்சு. வாய்ப்பு பிளே ஆஃபுக்கு மற்ற டீமுக்கெல்லாம் இருக்குது, சென்னைக்கு இருக்குதான்றது டவுட்டு. எல்லா ஃபேன்ஸும் நம்மள போட்டு கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. வேற வழி இல்லை, நம்ம உண்மையை ஒத்துக்கினானோ. முதல்ல கேப்டன் இருக்கிற வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. இல்லை ருத்ராஜ் இல்லை, தோனியே வந்தாலும் வாய்ப்பு இல்லை. அப்படிதான் ஆடுறாங்க. சிம்பிள் ஜி, ஒரு ஃப்ரான்ச்சைஸ்க்கு இதெல்லாம் ஹேப்பன்ஸ் தான். ஒரு டிரான்சிஷன் நடக்கும்போது இதெல்லாம் ரொம்ப காமன் தான். 5 கப் வச்சு முட்டு கொடுக்குது. 5 கப் வச்சு முட்டு கொடுக்குறதுலாம் இல்லை ஜி. இப்போ ஒரு 3 சீசன் சரியா போலீங்களா, அவ்வளோதான். அடுத்த சீசனில் ரெடி பண்ண போகிறாங்க. இந்த சீசன்லேயே இல்லை ஜி போன சீசனில் வந்து யங்ஸ்டர்ஸுக்கு சான்ஸ் கொடுக்கலன்னு சொன்னாங்களா? இந்த சீசன் கொடுத்துருங்க. ஒரு டிரான்சிஷன் நடக்கும்போது இதெல்லாம் நடக்கும் தான் ஜி. நான் இப்போ 5 கப் பற்றி பேசவே இல்லை. 2027 தான் என் குறிக்கோள். நீங்கள் தான் டிஸ் பண்ணுற மாதிரி கொஸ்டின் கேட்குறீங்க. 5 கப்பை பற்றி நாங்கள் பேசவே இல்லை. அப்படிதான் இல்லை, தோனி வந்தாலும் இதுதான் ஜி கண்டிஷன். இப்போ டீம் கரெக்டாக இருக்கு. இல்லை நம்ம டீமோட மற்ற டீம் நல்லா இருக்கு, அவ்வளோதான். இப்போதைக்கு டீம் நல்லா இருந்துச்சு. மற்ற டீம் ஆக்ஷன்ல கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. அடுத்த வாட்டி இல்லை சீசன் பை சீசனு இருக்கிற பிரச்சனைலாம் கொஞ்சம் சரி பண்ண வேண்டியதான். அடுத்த சீசன் கொஞ்சம் ட்ரை பண்ண. இந்த சீசனே ஒன்றும் முடியல. சென்னை எப்பவுமே ரைட் ஆஃப் பண்ணாதீங்க ஜி. இந்த மாதிரிலாம் நிறைய வாட்டி கம்பேக் கொடுத்துருக்கோம். இல்லை இது வரைக்கும் என்ன சொன்னாங்க, எல்லாம் வயசான பிளேயர் வராங்க, அங்கிள் ஸ்ட்ரீம்னு சொன்னாங்க. அப்பயே நல்லா தான் ஆடினோம். இப்போ தோனி கொஞ்சம் இதுவான உடனே எல்லாம் யங்ஸ்டரை கொண்டாங்க, டீம் நல்லா ஆடினாங்க. அது கொண்டாந்த ஒரு இது கொஞ்சம் இந்தியன் டீமு 2000 இப்படி தான் இருந்தது. 2024 நல்லா ஆயிடுச்சு. அந்த 2000 கங்குலிக்கு கேப்டன்ஷிப்பில் நல்லா ஆயிடுச்சு. அது மாதிரி யங்ஸ்டர் கொஞ்சம் டைம் ஆகும், ஆனால் நல்லா வரும். ஃபீனிக்ஸ் மாதிரி வரும் கண்டிப்பாக. இந்த சீசனே ஒன்றும் முடியல ஜி, பார்ப்போம் என்னென்னு நடந்துச்சு. நம்ம பிளேயர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. சிஎஸ்கே பிளேயர்ஸு, ஜிடி பிளேயர்ஸ் கூட நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. எந்த இடத்துல நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க? யார் இது ஜிடி பற்றி கேட்குறீங்களா சிஎஸ்கே பற்றி கேட்குறீங்க? நம்ம பிளேயர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறான்றீங்க, எல்லாரும் வந்து கதைட்டு போகிறாங்க. ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணல, என் காசு வேஸ்ட்டாக போச்சு, வெயிலில் வந்து உட்காந்துட்டு. கரெக்டுங்க, நீ சொல்கிறது கரெக்டு தாங்க. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம நல்லா பர்ஃபார்ம் பண்ணாமல் 5 கப் வந்துச்சா? நம்ம நல்லா பர்ஃபார்ம் பண்ணாமல் சிஎல் T20 கப் வந்துட்டாங்க. நம்ம நல்லா பர்ஃபார்ம் பண்ணாமலையா T20 வேர்ல்டு கப் வந்தது. நல்லா பர்ஃபார்ம் பண்ணாமலையா நம்மளுக்கு வந்து ODI வேர்ல்டு கப் வந்துச்சு, சாம்பியன்ஸ் ட்ரோஃபி. 90 நீங்கள் பேசுகிற இந்த மேட்ச் தான் நான் சொல்கிறது கேளுங்க. இந்த ஒரு மேட்ச்சுக்காகலாம் நாங்கள் வந்து காசு வேஸ்ட் ஆகிடுச்சுலாம் யாரும் பேச மாட்டாங்க. 1947 வந்து கிரிக்கெட் விளையாடுறாங்க, அது 11 பிளேயர்ஸ் தான் விளையாடுறாங்க. ஆனால் இந்த தோனி தலைமையில் இருக்கிற 11 பிளேயர்ஸ் மட்டும் ஏன் T20 வேர்ல்டு கப் படிச்சாங்க, ஏன் ODI வேர்ல்டு கப் படிச்சாங்க, ஏன் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி அடிச்சாங்க, ஏன் ஏஷியா கப் படிச்சாங்க, 5 ட்ரோஃபி ஏன் அடிச்சாங்க, CL T20 ஏன் அடிச்சாங்க? ஃப்ரெண்ட்லி மேட்சுங்க அது. நாங்கள் ஜெயிக்க வேண்டியதெல்லாம் ஜெயிச்சிட்டோம், புரியுதுங்களா? நாங்கள் ஜெயிக்க எதுவுமே தேவையில்லை எங்களுக்கு. தோனி ஆடினா போதும் எங்களுக்கு. தோனி வந்து ஆடணும், அவ்வளோதான். காசு வேஸ்ட்டாக போயிடுச்சு யாரும் நினைச்ச மாட்டேங்குது. ஃப்ரெண்ட்லி மேட்ச் ஜெயிக்கலன்னா முட்டு கொடுக்கலாம் இல்லைங்க. நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்கன்னா, நம்ம ஒரு மேட்ச் தோத்துட்டா எல்லாமே தோத்துட்டு இந்த மாதிரி சொல்கிறீங்க. அந்த மாதிரி கிடையாது. பரவாயில்லைங்க, தோக்கட்டும். 5 கப் இருக்குது, நம்ம ஜெயிக்கலாம். CL T20 கப் இருக்குது, ODI எல்லா கப் இருக்குது நம்ம கிட்ட. தோனி தலைமையில் எல்லாமே ஜெயிச்சிட்டோம். வருவாங்க கம்பேக்கு. we are known for comeback. அதுக்கு முன்னாடி வருஷம் கப் அடிச்சோம்ல, 2021 கப் அடிச்சோம்ல, 18 கப் அடிச்சோம்ல, 5 கப் அடிச்சிருக்காரு. என்ன வேணும்? CSK இஸ் நோன் ஃபார் இட்ஸ் கம்பேக். நெக்ஸ்ட் இயர் வாங்க, இந்த வருஷமே நாங்கள் ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் விட்டு கொடுக்கக்கூடாது. தோனி வந்தாருன்னா வில் பி பேக் டு ஃபார்ம். அது தோனி இல்லாததால் தான் இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு, புரியுதுங்களா?
அது இதுவாக தான் இருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணது வேற. நாங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க? இல்லை லாஸ்ட் மேட்ச் மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். டெல்லியோட ஆடினது மாதிரி இந்த மேட்சும் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம். முடிச்சு விட்டுருவாங்க NBA முடிச்ச மாதிரி. கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஏன்னா லாஸ்ட் மேட்சும் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம். வரும்பொழுதே வந்து சஞ்சு சாம்சனை எதிர்பார்த்து வந்தோம். பட் அது ஒரு சின்ன ஒரு இதுவாகிடுச்சு எங்களுக்கு. அடுத்த மேட்ச் ஜெயிப்போமாக்கா? கண்டிப்பாக சான்ஸ் இருக்குல்ல, இன்னும் வில் ஹோப் ஃபார் த பெஸ்ட். அதனால் தோனி மட்டும் என்டர் ஆயிருந்தாருன்னா இந்த மேட்ச் வந்து வேற எந்த மேட்ச் மாதிரியும் வராது. தோனி வருவார் சொல்லி ஸ்கேம் பண்ற மாதிரி தோணுதா? ஸ்கேம் பண்ணுற மாதிரி இல்லை. மேபி அவங்க நிறைய ரீசன் சொல்கிறாங்க. எதுவாக வேணால் இருக்கலாம். ஃபிட்னஸ்னால சொல்கிறாங்க. இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போட்டே இருக்காங்க, ட்ரைனிங் எடுக்கிற மாதிரி அதெல்லாம் பண்ணி போட்டுட்ருக்காங்க. பட் எதனாலன்னு நமக்கு தெரியாதுல்ல. பட் அவர் இருந்தாருன்னா ஹோப்ஃபுல்லி வந்து சப்போர்ட்டாக இருக்கும் நம்ம டீமுக்கு. ஸோ வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒன்றுமே பண்ணல. ரொம்ப நேரமாக 46 இருந்தாங்க. 49 தாண்டான்னு நினச்சி தாண்டான். சந்தோஷமாக இருந்துச்சு. அவள் தான், வேறு எதுவும் பண்ண முடியாது. ப்ளேஆஃப்க்கு வாய்ப்பு இருக்கா ப்ரோ? இது சொல்லி சொல்லி மனசை தேத்திக்கிறோமோ ப்ரோ? அப்படிதான் ப்ரோ இருக்குது. ஆர்சிபி ஃபேன்கள்லாம் மாட்டக்கூடாது. அவள் தான் ப்ரோ. 100 எங்கே பாருங்க, எம்ஐ வந்து 100 ரன் டெஸ்ட்டில் ஜெயிச்சாங்களா ஜிடியை. அடுத்த மேட்ச் ஆச்சு நம்ம கூட. அதே மாதிரி இவனுக்கு ஜெயிச்சிட்டானுங்க. அவள் தான். நம்மளுக்கு கொஞ்சம் லைட்டாக ப்ளஸில் போனால் நெட் ரன் ரேட் ப்ளஸில் போகுதுல்ல, அது வந்து பொறுக்காது. இப்போ ஜிடி கொஞ்சம் லைட்டாக விட்டு கொடுக்கணும்ல. டப்புன்னு அப்படியே ஒரு மைனஸில் வந்தால் அவனுக்கு அந்த டீம் அப்படியே நம்மளை தாண்டி பிளே ஆஃப். அதான் இந்த டீம் வச்சு ப்ளேஆஃப் போக முடியுமா ப்ரோ? எல்லாரும் பர்ஃபார்ம் பண்ணால் போகலாம் ப்ரோ. 11 பேருமே பர்ஃபார்ம் பண்ணோம். தோனி இன்ட்டு 11 வந்தால் பர்ஃபார்ம் பண்ணால் போகும். வந்தா வச்சு வாய்ப்பு இருக்கு. கதை முடிச்சு ப்ரோ. அவள் தான் ப்ரோ. இது ப்ராக்டிக்கலாலாம் முடியாது ப்ரோ. ப்ரோ கம்பேக் கொடுக்குறது ஒன்றும் புதுசு இல்லை ப்ரோ. கொடுக்கலாம் ப்ரோ. சொல்லித்தான் இருக்கு, ஆனால் ஒன்று இவங்க பண்ற மாதிரி ப்ரோ அதான் ப்ரோ. டீம் வந்து வின்னிங் டீம் சேஞ்சஸ் பண்ணோம், மாற்றாமல் அதே வின்னிங் காம்பினேஷனில் போனால் கன்ஃபார்ம் வின் பண்ணலாம் ப்ரோ. நீங்கள் வந்து ஊர்வில் ஆட வச்சிருக்கக்கூடாது. ஊர்வில் ஆட வைக்க முகேஷ் சௌத்ரி, சர்ஃப்ராஸ் வந்து இம்பாக்ட் பிளேயராக வந்தது தேவையில்லாது. பட்டு பட்டுன்னு விக்கெட் என்ன எப்படி இருந்துச்சு மனசு? இல்லை, நான் வந்தேன் கஷ்டப்பட்டு செம்ம வெயில் டி லோயரில் உட்காந்துருந்தேன். அச்சு சூரியன் பொழகிறாரு முன்னாடி. கஷ்டப்பட்டு பார்த்தேன். ஏந்து கோக்குடி வெளியே வந்தா நான் வரும்போது 33, உள்ளே போகும்போது நான் வெளில வரும்போது 7 ஓவர், உள்ளே போகும்போது 11 ஓவர், 44க்கு 6. நான் இங்கே நாளில் நின்று பார்த்துட்டு இருக்கிறேன். ரபடா டு கைக்வாட் நோ ரன், ரபடா டு தூபே நோ ரன். அவள் தான் ஆர்வத்தோடு வந்திருந்தோம் சிஎஸ்கே எப்படி இன்றைக்கி ஜெயிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த ஆர்வத்தை எல்லா ரசிகர்கள், இத்தனை ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் ராஜபாளையத்துலேருந்து மேட்ச் பார்க்குறக்காக வந்திருக்கிறோம். இத்தனை ஆயிரம் ரசிகர்கள் வந்து எதிர்பார்ப்பை வந்து கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க. இருக்கலாம். இருந்தாலும் கிரிக்கெட்டுங்கிறது வந்து அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கிற ஒரு கேமு. அதில் வந்து நம்மகிட்ட இருக்கிற மைனஸை பூரா சரி பண்ணணும். ருத்துராஜ் கெய்க்வாட் நல்லா விளாண்டால் மட்டும்தான் அவரோட கேப்டன்சியை வந்து அவர் ப்ரூவ் பண்ண முடியும். அதே நேரம் நம்மளோட ஃபாஸ்ட் பவுலிங் செஷன் வந்து சரியில்லை. தோனி வந்தால் மட்டும்தான் இருக்கிற யங்ஸ்டர்ஸை ஊக்கப்படுத்தி அடுத்து வருகிற மேட்ச்சில் கூட இல்லை அவர் வந்து அடுத்த ஓவராலாக உற்பத்தி பண்ணிட்டு இருக்கிறாரு. தோனி உற்பத்தி பண்ணவங்க தான் இன்றைக்கி இந்தியன் டீமில் பெரிய பெரிய பிளேயர்ஸாக வந்திருக்கிறாங்க. ஸோ வந்து ஒரு பெரிய மென்டார் தோனி. அவர் நமக்கு இருக்கும்போது அவர் வந்து நமக்கு பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். இன்னும் நிறைய யங்ஸ்டர்ஸை உற்பத்தி பண்ணணும். அதனால் சஞ்சு சாம்சன் வந்திருக்கிறது நல்ல ஒரு வரப்பிரசாதம் சிஎஸ்கேக்கு. சஞ்சுவோட கேம் வந்து அவர் அடிக்கும்போது 200 கிராஸ் பண்ணுது. அவர் அடிக்கலைன்னா 200 வர முடியல நம்மளால். அந்த இன்ஸ்டபிலிட்டியை வந்து நம்ம போக்கி எல்லா பிளேயரும் ஆடணும். பிரவிஸோட ஆட்டம் சரியில்லை. பிரவிஸோட ஃபார்முக்கு வரணும். ஓகே இல்லை ப்ரோ, சீக்கிரமாக டோனி வந்தால் நல்லாயிருக்கும். சஞ்சு சாம்சன் மட்டும் தான் பேட்டிங்கில் இருக்கார், வேறு யாரும் இல்லை சஞ்சு சாம்சன் தவிர. மும்பைக்கு சஞ்சு சாம்சன் இருந்ததுனால ஜெயித்தோம். இந்த மேட்ச்சு ரொம்ப எதிர்பார்த்து இருந்தார், ஆனால் ரன் வரல. ஆமாம் ப்ரோ, ருத்ராஜ் இன்னும் ஃபார்முக்கு வரலை. ஃபார்முக்கு வந்தால் நல்லாயிருக்கும். அவரும் ஏதோ ட்ரை பண்ணுறாரு. இந்த வாட்டி ஏதோ நின்று இருக்காரு, பார்க்கலாம். ப்ளே ஆஃப் வர வாய்ப்பு இருக்குது ப்ரோ. வாய்ப்பு இருக்குது கொஞ்சம். ஆமாம், இதோ 5 கப்பு பரவாயில்ல ப்ரோ. 5 கப்பு இதை வச்சு கொஞ்ச நாளைக்கு ஓட்ட வேண்டியதான். ஆமாம் ப்ரோ, அதை பற்றிலாம் பேச வச்சு விட்டாங்க ப்ரோ. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ப்ரோ. நான் பண்ணுறாங்கன்னே தெரில. அவன் 3 ஓவரில் அடிக்கிற ஸ்கோரை 10 ஓவரில் அடிக்கிறாங்க. என்ன சொல்கிறதுனே தெரில ப்ரோ. ஸ்டார்டிங்கே இவ்வளோ விக்கெட் எப்படி இருந்துச்சு மனசு? ஏன்டா வந்தோன்னு ஆயிடுச்சு ப்ரோ. அவ்வளோ கஷ்டப்பட்டு வெயிலில் வந்து பார்க்குறோம் மேட்ச்சு. கொஞ்சம் கூட ஒரு இன்டென்ட்டே இல்லை ப்ரோ அடிக்கணும்ன்ட்டு. 30 பால் 40 பாலுக்கு 30 20 என்ன ப்ரோ இது? என்ன சொல்கிறது? அவன் சின்ன பையன் 15 வயசு பையன்லாம் அவ்வளோ 3 ஓவர்லேயே மேட்ச்சை முடிச்சிடறான். இவங்க என்ன ப்ரோ பண்ணுறாங்க? நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ப்ரோ. இப்போ கூட சிஎஸ்கே முட்டு கொடுக்குறாங்களே ப்ரோ, என்ன ப்ரோ பண்ணுறது? எவ்வளோ நாளைக்கு தான் ப்ரோ 5 கப்புன்னு முட்டு கொடுக்குறது? அவள் தான் ப்ரோ. ஃபஸ்ட்டு மூவ் ஆன் ஆகணும் ப்ரோ. ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் ப்ரோ.
இதுக்கு மேலே 5 கப்புலாம் சொல்லிட்டு இருக்க முடியாது ப்ரோ. சிஎஸ்கே ஃபேன்ஸை போட்டு நொறுக்குறாங்க. வேலைக்கு தான் ப்ரோ, அவங்க இப்போ நல்லா பண்ணுறாங்க, நான் வாங்கி தான் ஆகணும். நம்ம பண்ணும்போது அவங்க வாங்கினாங்களே அந்த மாதிரி நம்மளும் வாங்கி தான் ஆகணும். இதுக்கப்புறம் பிளே ஆஃப் வாய்ப்பு இருக்கு அந்த டீம் வச்சு. இந்த டீம் வச்சு டாப் 7க்கு மேலே முடிச்சாலே பரவாயில்ல ப்ரோ. இந்த டீம் வச்சு பிளே ஆஃப்ஸ்லாம் சான்ஸ் இல்லை. எங்கே ஸ்ட்ரகிள் ஆகிற நினைக்கிறேன்? பேட்டிங் தான் ப்ரோ, சுத்தமாக ஒரு அடிக்கணுன்ட்டு ஒரு இன்டென்ட்டே இல்லை. மற்ற டீம் மாதிரி அவங்க 260 280 சேஸ் பண்ணுறாங்க. இவங்க நான் 180 சேஸ் பண்ணி 6 வருஷம் மேலே ஆகுது. நான் அது சொல்கிறது தெரில ப்ரோ. நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்காதா? எல்லா டீமும் 269 சேஸ் பண்ணும் போதெல்லாம் ஓகேடா நம்ம டீம் எப்படியாச்சு. அதுக்கு என்ன பண்ணுறது, நல்லா தான் ஆடினாங்க. பட் அந்த ஒரு இனிஷியலாக ஒரு 10 ஓவர் அவங்களால அந்த மொமெண்டம் கிரியேட் பண்ண முடியல. அதனால தான் பிரச்சனை. ருத்துவையும் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது, அந்த இடத்துல அடிக்கவே முடியல சொல்ல போனால். அதுதான் ப்ராப்ளம். அங்கே பிளே ஆஃபுக்காக கொஞ்சம் கஷ்டம்தான். எவ்வளோ தூரம் வந்துட்டு மோசம்னு வச்சால் ரொம்ப மோசம். சஞ்சு கழிச்சா ஜெயிக்கும், சஞ்சு கழிச்சிலே ஜெயிக்கல. வளர மோசம், ரொம்ப மோசம். ஃபஸ்ட்டு பண்ணுறாங்களோ அது என்ன? How is it this match? How if Sanju played well, everything will go for Chennai. If Sanju didn't play, nobody is there. Rudraj took 10 hours to at least score 60 or 80 runs. ரொம்ப மோசம். என்ன போய் எல்லாமே போய் நாங்கள் ஜெயிக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் ஆனால் ரொம்ப சேட் ஆகிட்டோம். ஃபஸ்ட்டு மேட்ச் இப்போ தான் வர சேப்பாக்கு மேட்ச்சு ரொம்ப மோசமாகிட்டு எதிர்பார்க்கல. ஸோ நான் வந்து ஒரு 200 or 190 எடுப்பாங்கன்னு பார்த்தேன். பட் போயிடுச்சு ப்ரோ. ஃபீல்டிங் ஆச்சு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு பார்த்தேன். ஸோ அதுவும் அந்த அளவுக்கு தெரில. ரன்ஸ் போயிடுச்சு ப்ரோ, நொட்டிட்டு போயிடுச்சு ப்ரோ. உண்மையாக சொல்ல போனால் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது இதுக்கப்புறம் ஆடுற மேட்சஸில் தான் ப்ரோ இருக்குது. இதுக்கப்புறம் பார்க்கணும். ஐ திங்க் வரணும், வந்தால் நல்லாயிருக்கும். RCB கிட்ட பாலம் போய்டும் ப்ரோ. இல்லைனா ரொம்ப கலாய்க்கிறாங்க ப்ரோ. குஜிலி பஸ் பண்ணுறாங்க ப்ரோ நம்மளை. ஓகே, தேங்க்யூ ப்ரோ.